இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்த டாஸ்மாக் கமிஷன்ல மிக அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜி 1000 கோடி அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஊருக்கே தெரியுது, இதே பத்திரிகைக்காரங்க தானே எழுதி கொண்டிருந்தீர்கள். 10 பைசாலேருந்து 30 பைசா கமிஷன் வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 5040 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இதில் நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் என்றால், சில நாட்களுக்கு முன்னால் பார் அசோசியேஷன் நான் வக்கீல் பார் அசோசியேஷன் சொல்லலை, டாஸ்மாக் பார் அசோசியேஷன் அவங்க ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடையிலையும் எங்களுக்கும் இவங்க கரூர் பார்ட்டி கேட்குற கமிஷனை கரூர் பார்ட்டி கராராக கேட்குறாங்க. இந்த கரூர் பார்ட்டி கேட்குற கரார் கமிஷனை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் பக்கத்தில் பார் வைத்திருக்கிற அசோசியேஷனை சார்ந்த அந்த முதலீடு செய்திருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இது பல எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இந்த மதுபான ஊழல் விசாரணையே புலன் விசாரணை பிரிவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் உதயநிதி ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் இன்று பவன் கல்யாண் கேட்டிருக்கிறாரு, இன்னைக்கு எல்லா திரைத்துறையினரை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக அரசியலை தாண்டி திரைத்துறையில் அதிக லாபம் சம்பாதித்து கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களின் குடும்பம். இன்னைக்கு தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் செய்து நீங்கள் விற்பனை செய்கிறீர்களே, அப்படி என்றால் ஹிந்தி அதற்கு தேவைதானே? அப்போ வியாபாரத்திற்கு ஹிந்தி வேண்டும், மக்களின் வளர்ச்சிக்கு இன்னொரு மொழி தேவையில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னையும் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிந்தி 3வது மொழி என்றால் ஹிந்தி தான் எல்லா இடத்திலும் அழுத்தி விடும் என்று. அப்படி இல்லை, மற்ற மாநிலங்களே அவர்கள் உதாரணம் காண்பிக்கிறார். மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்களில் சுற்றி இருக்கின்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்கின்ற மாநிலங்கள், அதனால அவங்க ஹிந்தி படிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் நமது சகோதர மாநிலங்களான மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஆக நம்ம மக்கள் 3வது மொழியாக அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு சகோதர மொழியை கூட நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நான் மறுபடியும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு தமிழ் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள், திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள். திராவிட மொழியை மற்ற சகோதர மொழியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாடல் என்று சொல்வதில் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினோட பெயர்லையும் தமிழ் இல்லை, அவரோட ஆட்சியின் பெயரிலும் தமிழ் இல்லை. அப்போ எங்கே தான் தமிழ் இருக்கிறது? ஆக தமிழை இவர்கள் தான் மிகவும் மோசமான நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க, 3வது மொழி வந்தது என்றால் ஹிந்தி நம்ம தமிழ் அழிந்துவிடும், தமிழை யாராவது அழிக்க முடியுமா? 5000 வருடங்களுக்கு பழமையான மொழியை அதுவே நீங்கள் தமிழை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்கிறேன். பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் செந்தில் பாலாஜி கமிஷன் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும்போதும் அவருக்கு பஸ்ஸு ஓடும்போதும் கமிஷன் வாங்குவார், அது ஓடும்போதும் கமிஷன் வாங்குவார், உள்ளே போடும்போதும் கமிஷன் வாங்குவார். ஆக எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்குகிற ஒரு நபரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மிக துணிச்சலாக பேசி கொண்டிருக்கார். இவரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆக ஜாமீனில் வெளியே இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டு எங்களை பற்றி எங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்று 2026 தேர்தலை எதிர்கொள்ள போவது மணல் கொள்ளையும் மது கொள்ளையும் தான்.
ஆக இந்த இரண்டும் தான் 2026 ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்புவதற்கான கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வலிமையாக குற்றம் சாட்டுகிறோம்.